நீங்களே அனைத்து மசூதியையும் எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், இல்லாவிட்டால் எத்தனை உயிர் போகும் என்று தெரியாது. காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் மிரட்டல் விட்ட பாஜக தலைவர். ಮಸೀದಿ ಅನ್ನೋದಿತ್ತು, ಇವೆಲ್ಲಿದೆ. ಕೋರ್ಟ್ ಆರ್ಡರ್ ಮಾಡಿದೆ, ಮಥುರಾ ಕೃಷ್ಣ ಇವತ್ತಿಲ್ಲ ನಾವು ಕಟ್ಕೋತೀವಿ. ಆದ್ರೆ ಯಾವ ಮೂಲೆಯಲ್ಲಿದ್ಯೋ ಅದನ್ನ ನೀವೇ ತಕ್ಕೊಟ್ರೆ ಶಾಂತಿಯಿಂದ ಇರ್ತೀರಿ. ಇಲ್ಲ ಕೊಲೆಗಳಾಗತ್ತೋ ಏನನ್ನಾಗತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்து கோயில்களை இடித்து கட்டப்பட்டுள்ள மசூதிகளை முஸ்லிம்கள் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என கர்நாடக மாநில பாஜக தலைவர் ஈஸ்வரப்பா பேசியிருப்பது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் இந்து ஊழியர்கள் மாநாட்டில் பேசிய பாஜக தலைவர் ஈஸ்வரப்பா, இந்துக்களை அடிமைகளாக மாற்றிய பாபர் இந்து கோயில்களை இடித்து மசூதிகளை கட்டியுள்ளதாக குற்றம் சாட்டினார். தற்போது நிலைமை மாறிவிட்டதாகவும், அயோத்தி போல் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்ப்பு வரும், இந்து கோயில்களை இடித்து கட்டப்பட்டுள்ள மசூதிகளை திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும், இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றே தெரியாது என எச்சரித்துள்ளார். மேலும் மதுரா உள்பட மேலும் 2 இடங்கள் பரிசீலனையில் இருக்கின்றன. நீதிமன்ற தீர்ப்பு வந்ததும் இன்றைக்கோ நாளைக்கோ கோயில்கள் கட்டும் பணியில் நாங்கள் ஈடுபடுவோம். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கோயில் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கும் மசூதிகளில் இருந்து முஸ்லிம்கள் அவர்களாக வெளியேறாவிட்டால் எத்தனை பேர் கொல்லப்படுவார்கள் என்பது தெரியாது என பகிரங்கமாக கலவரத்தை தூண்டியுள்ளார். KS ஈஸ்வரப்பா இவ்வாறு இஸ்லாமியர்களை அச்சுறுத்துவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல. இதற்கு முன் ஒரு முறை செய்தியாளர்களிடம் பேசும்போது, எங்கள் கோயில்களை அழித்து கட்டப்பட்ட மசூதிகள் விட்டு வைக்கப்பட மாட்டாது, அத்தகைய ஒரு மசூதி கூட இந்நாட்டில் நிலைக்காது, இது எனது தனிப்பட்ட கருத்து என்று கூறியிருந்தார். மேலும் கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட பாஜக வெற்றி பெற இஸ்லாமியர்கள் வாக்குகள் தேவையில்லை என பேசியிருந்தார். கர்நாடக பாஜகவில் செல்வாக்கு குறைந்த அரசியல்வாதியாக உள்ள ஈஸ்வரப்பா விளம்பரத்திற்காக இவ்வாறு பேசுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர் சொல்வது போன்று நாட்டில் எந்த ஒரு மசூதியும் கோவிலை இடித்துவிட்டு கட்டப்பட்டதாக இதுவரை அறிவியல், தடயவியல், வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.